நைட் டியூட்டி தான் போவேன், நைட்டு தான் வருவேன், நைட்டு தான் எல்லா பார்ட்டியும் கொண்டாடுவேன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன உங்கள் உலகம் அப்படியே மாறிடுச்சா? அப்போ பிறந்தவங்களும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்றோம், இப்போ பிறந்தவங்களும் அம்மா அப்பான்னு தானே கூப்பிட்றோம். அம்மா அப்பா எதுவுமே மாறிடாதுல்ல. அப்போ இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன? ஏன் அது காலையில இருந்தால் செஞ்சால் என்ன உங்கள் பார்ட்டியை? ஏன் நைட்டு தான் செய்யணுமா? சரி, காலையில் சேஃப் கிடையாது, நைட்டு சேஃப் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் எங்கே போய் நிற்பேன்? யார் வந்து கொடுப்பா எனக்கு? போனது திரும்பி வருமா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எந்த ஒரு பிள்ளையாவது நான் வந்துடுவேன், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன், எல்லாம் செஞ்சிருவீங்க. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்யறது? அதுக்கு முதல்ல யாருக்காவது பதில் சொல்லுங்க. அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா அவங்களாச்சும் கூட கம்பெனிக்கு வந்திருக்கலாம்ல சார். உங்க பொண்ணு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாங்க? அவங்கள மாடலிங் தான் சார். அந்த மாடலிங் 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. அதே 11 மணி ஆகும்போது நான் தான் கூட இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பரவாயில்லையே உங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. அந்த பெருமை எனக்கு வேண்டாம், என் புள்ள பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நான் பண்றேன். நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி வைக்கிறேன். நாங்க பொண்ணா இருக்கிறதுனால மட்டும்தான் எங்க கனவுகளை அடக்குறீங்களா? இதுவே ஒரு பையனா இருந்தா அவன் என்ன வேணா பண்ணலாம்ல, அவன் கனவுக்காக ஓடலாம்ல.